வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஎம்ஆர். நம்ம ஒரு ஒன் டே ட்ரிப்பாக சென்னை டு ஒகேனக்கல் வரைக்கும் ரோடு வழியாக ட்ராவல் பண்ணியிருந்தோம். இந்த ஃபுல் வீடியோவுமே அதை பற்றி தான். நம்ம இந்த ட்ராவலுக்கு எடுத்துக்கிட்டது ஒரு வேன் தான் எடுத்துக்கிட்டோம். இந்த வேனில் தான் நம்ம ஒகேனக்கல் வரைக்கும் ட்ராவல் பண்ணோம். இதுக்கு நம்ம செலக்ட் பண்ண ரூட் தாம்பரத்துலேருந்து அப்படியே பெருங்குளத்தூர் வழியாக வண்டலூர் ரூட்டு போய் திரும்ப அங்கேருந்து படப்பை வழியாக போகிறது தான் நம்மளோட பிளானு. இது நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது பெருங்குளத்தூர் புதுசாக கட்டின பிரிட்ஜு. இது ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி இந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இப்போ இதை கிராஸ் பண்ணி நம்ம படப்பை பக்கத்தில் போகும்போது அங்கே ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தது. இப்போ படப்பையில் பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் வந்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக் இருக்கும். பட் இந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் மேபி அதுக்கு தான் பண்ணிகிட்ருப்பாங்க போல இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் தூரம் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருந்தது. இதை தாண்டி நாங்கள் அப்படியே வாலஜாபாத் வழியாக போயிட்டு அங்கேருந்து காஞ்சிபுரம் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பெங்களூர் போகிற பைபாஸில் கனெக்ட் பண்ணோம். இந்த படப்பை தாண்டினோடனே கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா ரோடு இந்த 4 லேன் மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்தது ரோடு. பட்டு வாலஜாபாத்லேருந்து காஞ்சிபுரம் போகிற ரோடு ஒரு சிங்கிள் ரோடாக தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வாலஜாபாத்தை ரீச் பண்ணிட்டோம். வாலஜாபாத்லேருந்து இது டுவர்ட்ஸ் காஞ்சிபுரம் போகிற வழி. இது பார்த்திங்கன்னா டபுள் லேன் தான் இருக்கும். அதாவது போகிறதும் வரதும் ஒரே ரூட்டில் தான் போயிட்டுருப்போம். ஸோ இதை தாண்டி காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா நாங்கள் போகும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 1:30 இருக்கும். ஆக்சுவலாக இந்த ரூட்லாம் மார்னிங் டைமில் வந்ததுன்னா செம்ம டிராஃபிக்காக இருந்திருக்கும். பட் நாங்கள் நைட் டைமில் வந்ததுனால ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆக்சுவலாக காஞ்சிபுரம் இப்போ ரீசன்ட் டைமில் ரொம்ப க்ரௌடடாக இருக்குது. பட்டு நாங்கள் நைட் டைமில் வந்ததுனால இங்கே க்ரௌடே இல்லை. இது காஞ்சிபுரத்தில் ரொம்ப பிஸியான ஸ்ட்ரீட். இதில் பக்கத்தில் தான் நம்மளுக்கு இந்த பெருமாள் கோயில், எல்லா கோயிலுமே இங்கே பக்கத்துலேயே இருக்குதும். அப்படியே இந்த ரோட்டில் தொடர்ந்து போயிட்டு இருந்தால் இதில் லெஃப்ட் சைடில் இந்த வரதராஜ பெருமாள் கோயில் வரும். அதே ரோட்டில் தொடர்ந்து கண்டினியூ பண்ணி போயிட்டு இருந்தோம்னா இங்கே தான் இந்த பச்சை ஃபாசில்ஸு, அப்புறம் அதை தொடர்ந்து அந்த காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு, அது எல்லாமே இங்கே தான் வந்துகிட்டு இருக்கோம். இந்த ரோட்டில் தான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாப் வரும். ஆக்சுவலாக இதில் ஒரு ஒன் வேவாக மாற்றிருப்பாங்க. அந்த காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாப் வந்தோம்னா ஸோ அங்கேருந்து ஒரு சின்ன ரோடு வழியாக கனெக்ட் பண்ணி அது பைபாஸ் போகும். இப்போ அதில் தான் போயிட்டுருக்கோம். அந்த பைபாஸ் கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 சைடுமே மரம் நிறையா இருந்தது. உண்மையிலே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நிறையா ரோட்டில் பார்த்தா இதை மாதிரி 2 பக்கமுமே நிறையா மரமாக இருக்கும். பட்டு இப்போதைக்கு இந்த ஒரு ரோட்டில் தான் நாங்கள் பார்க்க முடியுது. போகிற வழியில் ஒரு கோயில் திருவிழா நடந்துருந்தது. அதையும் ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு போனோம். ஸோ இதுதான் நம்ம இப்போ பெங்களூர் ஹைவேல போய் ஏற போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் காஞ்சிபுரத்தை தாண்டி இப்போ பெங்களூர் ஹைவேல வந்திருக்கோம். ஆக்சுவலாக பெங்களூர் ஹைவேல பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ரோடு ஒர்க் அங்கங்கே நடந்துகிட்டு இருந்தது. அப்படியே காஞ்சிபுரத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் தான், ஒரு ½ அன் ஹவர்லேயே வந்திருப்போம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா திரும்பியுமே ரோடு ஒர்க்ஸ் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் ராணிப்பேட்டை கிராஸ் பண்ணிட்டோம். அப்புறம் ஆற்காடு தாண்டி கொஞ்சம் தூரம் போகிறதுக்கு முன்னாடி அங்கேயுமே ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்தது. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வரும்போது நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் காஞ்சிபுரம் வரைக்கும் தான் நிறையா ரோடு ஒர்க்ஸ் போயிட்டு இருந்தது. இப்போ காஞ்சிபுரம் வரைக்கும் ஓரளவு பெட்டராக இருக்குது. பட் அது தாண்டினோன்னா பார்த்திங்கன்னா நிறையா பிரிட்ஜ் ஒர்க்ஸ் போயிட்டே இருந்தது. இதனால் டிராஃபிக் எதுவுமே இல்லை. பட் ரோடு குண்டும் குழியுமாக இருந்ததுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போக முடிஞ்சது. இது நாங்கள் நைட் டைம் போனதுனால ஆல்மோஸ்ட் இங்கே போயிட்டு இருக்கும்போது மணி 3 o'clock இருக்கும். அதனால் ஒரு டிராஃபிக்குமே இல்லை. பட் டே டைமில் இந்த ரோடெலாம் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் வேலூரை ரீச் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா வேலூர் பிரிட்ஜ் பக்கம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு லேன் தான் விட்டுருந்தாங்க. ஏன்னா இந்த ரோடு ஃபுல்லாகவே புதுசாகவே போட்டுட்டு இருந்தாங்க. அதனால் அந்த ரோடு போடுறதுக்கான வண்டியெல்லாம் அங்கே தான் பார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் அதில் ஒரு லேன் மட்டும்தான் ஓப்பனில் இருந்தது. மற்ற லேன்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க.
நான் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த வேலூர் வரைக்கும் தான் இந்த பிரிட்ஜ் ஒர்க்ஸ்லாம் நடந்துட்டு இருந்தது. பார்த்திங்கன்னா இப்போ வேலூரை தாண்டி வந்த பிறகும் நிறையா பிரிட்ஜ் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருந்தது. இதை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் ஒரு டோல்கேட் ஒன்று வந்துச்சு. இது ஆல்மோஸ்ட் ஒரு 70 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. நான் லாஸ்ட் டைம் கிருஷ்ணகிரி போகும்போது இந்த வேலூரை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு ரோடு ஒர்க்குமே இல்லை. பட் இப்போ வேலூரை கிராஸ் பண்ணதும் நிறையா ரோடு ஒர்க் நடந்தது. போகும்போது ஆக்சுவலாக ஒரு லாரியில் வந்து ஒரு பெரிய விங்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த பவர் விண்மிலுக்கான அந்த விங்ஸ் போல் இருக்குது. ஸோ அது ரொம்ப நீளமான ஒரு லாரியில் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் தூங்கினேன். இப்போ காலையில் வந்து 6 மணி ஆயிடுச்சு. ஸோ திரும்ப இப்போ ஆல்மோஸ்ட் கிருஷ்ணகிரி பக்கம் வந்துட்டோம். ஸோ கிருஷ்ணகிரி பக்கம் வந்தாலும் அங்கேயுமே திரும்ப ரோடு ஒர்க் தான், நிறைய பிரிட்ஜ் ஒர்க்ஸ் போயிட்டே இருந்தது. ஆக்சுவலாக அந்த பெங்களூர் ஹைவே வந்து 8 எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதனால் நிறைய இடத்துல பிரிட்ஜ் ஒர்க்ஸ் நிறையா போயிட்டே இருந்தது. இது வந்து கிருஷ்ணகிரி அந்த பிரிட்ஜு. ஸோ இங்கே போனோடனே அந்த ரோட்லாம் சும்மா சூப்பராக இருந்தது, பளபளன்னு. ஸோ இந்த ரோட்டில் வந்து நம்ம லெஃப்ட் எடுத்தால் டுவர்ட்ஸ் சேலம் பற்றி போவோம். இப்போ நம்ம வந்து ஒகேனக்கல் போகிறதுக்கு சேலம் டைரெக்ஷனில் தான் போனோம். இதுவே ரைட் எடுத்தோன்னா நம்ம பெங்களூர் போயிடுவோம். ஸோ நம்ம இப்போ வந்து ஒகேனக்கல் போகிறதுனால இந்த டைரெக்ஷனில் போனோம். இப்போ வந்து தருமபுரி ஃபஸ்ட்டு போவோம். ஆக்சுவலாக இந்த ரோடு கண்டிஷன்ஸும் சூப்பராக இருந்தது. நாங்கள் போகும்போது நிறைய பேர் கொஞ்சம் ரேஸ் ஓட்டுற மாதிரி பைக்லலாம் சும்மா புகுந்து போயிட்டு இருந்தாங்க. ஏர்லி மார்னிங் வெதருமே செம ஜில்லுன்னு இருந்தது. ஆக்சுவலாக தருமபுரி யூஸ்வலாகவே கொஞ்சம் ஒரு ட்ரை ஏரியா அப்படிங்கிறதுனால அங்கங்கே ஒரு சில இடத்துல தான் ஃபார்மிங்ஸ்லாம் இருந்தது. இதுதான் அந்த பைக்கில் எங்களை ஓவர்ட்ராக் பண்ணி அப்படியே பறந்து போனாங்க எல்லாருமே. ஆல்மோஸ்ட் 140 அந்த ஸ்பீடில் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரோட்லேயே அப்படியே தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ட்ராவல் பண்ணும்போது இது ஒகேனக்கலுக்கான ஒரு டைரெக்ஷன் வச்சுருந்தாங்க. இதில் ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு பிரிட்ஜ் வந்தது. அந்த பிரிட்ஜில் கீழே வந்து நம்ம லெஃப்டில் போனால் ஒகேனக்கல் போகிற வழி, அதான் இந்த பிரிட்ஜு ஏறாமல் கீழே லெஃப்டில் போனால் ஒகேனக்கல் போகிற வழி வரும். இதில் போயிட்டு இந்த ரைட்டில் கட் பண்ணி அப்புறம் வந்து இது ஒரு ஸ்ட்ரைட் ரோடு தான். இந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ரோடாக தான் இருந்தது. ஃபுல்லாகவே கிராமத்துக்குள்ளே போயிட்டு அப்படி தான் போயிட்டு இருந்தது. ஆனால் போகிற வழி அந்த கிராமம் அதோட இந்த வில்லேஜ் லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. நீங்கள் ஒகேனக்கல் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலாக நிறையா டீ கடை, அந்த சின்ன சின்ன கடைலாம் இருந்தது. அதில் வந்து சாப்பாடு சாப்பிட்லாம். பட் நாங்கள் வந்து ஒகேனக்கல் போய் தான் சாப்பிட்டோம். நீங்கள் மேபி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஏர்லி மார்னிங் இந்த ஜில் வெதரையும் அப்புறம் இந்த கிராமத்து லைஃப் ஸ்டைலையும் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா திடீர்னு ரோடே இல்லாத மாதிரி இருந்தது. ஒரு டைரெக்ஷன் மட்டும் ஒகேனக்கல்னு போட்டு வச்சுருந்தாங்க. அந்த ஒகேனக்கல் போகிற வழியில் இங்கே கொஞ்சம் ஒரு இடத்துல அந்த டேர்ன் பண்ணுற இடத்துல ரோடு ஒர்க் நடக்குது. ஸோ அதனால் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே தான் வண்டி போயிட்டுருக்கோம். இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்ட இந்த ரோடு கொஞ்சம் ரொம்ப மோசமாக தான் இருந்தது. இதை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் அதுக்கப்புறம் ரோடு சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஒகேனக்கல் வந்துட்டோம். இங்கேருந்து இன்னொரு 6 கிலோமீட்டர்ஸ் தான் ஒகேனக்கல் இருந்துச்சு. ஸோ தொடர்ந்து அந்த வில்லேஜ் தான். இப்போ நம்ம வந்து ஒகேனக்கல் அந்த செக் போஸ்ட்டை தாண்டி உள்ள ஒகேனக்கலில் என்ட்ரு ஆகிட்டோம். ஆக்சுவலாக நம்ம ஒகேனக்கல் போன ஃபுல் ட்ரிப்புமே ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வரும்போது ஜலகம்பாறையிலையும் குளிச்சுட்டு வந்தோம். அது எல்லாமே நான் தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை இன்னும் பார்க்கலன்னா அதோட லிங்க் அதை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரோட் கண்டிஷன்ஸ் அப்புறம் எந்த ரூட் செலக்ட் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் ஒகேனக்கலுக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்கள் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. Until then, bye bye.